தளபதி வந்து இப்போ பெரம்பூர் தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படிண்ணா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நாங்க எல்லாரும் வந்து டிவி கேக்கு தான் போடுவோம். அந்த வாட்டி ஸ்டாலின் சாருக்கு நாங்க போட மாட்டோம். ஸ்டாலின் சாருக்கு மக்கள்லாம் முக்கியமே கிடையாது. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தியும் முக்கியமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்லைங்க. குடிக்கிற தண்ணி கூட காவா தண்ணியாக கலந்து வருது இங்கெல்லாம். நான் இதுக்கு வரல அப்படின்னா அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வராங்க வரல. ஆனா கூட இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போது வராரு பாத்தீங்களா? யூடியூப் சேனல் வந்து அந்த அவங்க பேசுறத, அவங்க ரெகுலரா பேசுறத அவங்க அப்படியே யூடியூப்ல போட்டுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்றாங்க? நாங்களாம் வந்து உங்களை கேட்டோம்மா. பொன்ராஜை சப்போட்டா வந்து சாட்டை துறைமுருகனும் பேசிட்டு இருக்காரு, சீமானும் பேசிட்டு இருக்காரு. சீமான் சார் ரொம்ப மோசமா பேசுறாரு அவரு. அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அப்பதான் நல்லது. இல்ல நம்மளும் போய் பார்க்க போறோம் சொல்லிட்டு போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு பேர்னா தான் அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். பெரம்பூர்ல வந்து கிறிஸ்துவர் வகுப்பு தான் அதிகமா இருக்கு, அதனாலதான் அங்க நிக்கிறாருன்னு அவர் ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? இதுல வந்து மத அரசியல் பண்றது, ஜாதி அரசியல் பண்றது, இதெல்லாம் எப்ப இவங்க விட போறாங்கன்னு தெரியல. தளபதி வந்து எல்லாருக்குமே பொதுவாதான் இருக்காரு. நான் ஒரே வாரத்துல முடிக்கணும்னா சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு தளபதி விஜய் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் அவர் இருக்காரு. அதனாலதான் அவர் மேல இருக்க பாசப்பட்டு எல்லாம் வராங்க. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகளே, பொன்ராஜ் அவர் பேசினார். அது வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து அந்த அவங்க பேசுறத, அவங்க ரெகுலரா பேசுறத அவங்க அப்படியே யூடியூப்ல போட்டுருக்காங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்றாங்க? நாங்களாம் வந்து உங்களை கேட்டோம்மாண்ணா, மைக்க கொடுங்கன்னா நாங்க பேசுறோம், எங்க தளபதியை நாங்க போட்டுறோம், வாழ்த்துறோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் உங்ககிட்ட தூக்கின்னு போறீங்க. எங்க தளபதி எதனா இழிவா பேசுங்கன்ட்டு நாங்க யாருக்கிட்டையும் நாங்க கேட்கல. எங்களை நீங்க வாலண்டியரா கேட்டு கொடுக்குறீங்க. எங்களோட மனசுல இருக்க என்ன சொல்றது, ஒரு சந்தோஷத்தையும் ஒரு அன்பையும் வெளிப்படுத்த தெரியாத ஒரு என்னது சொல்றது, பாமர மக்களா இருந்து பேசின ஒரு விஷயத்த இவ்வளவு பெரிய இஷ்யூவாக்கி ஒரு பொண்ணை தவிர்த்து எல்லாரையும் ஒட்டுமொத்த பெண்களே இப்படி பேசியிருக்காரு. நீங்க தான் ஊடகத்துல இருக்கிறீங்க இல்லைன்னா, யூடியூப் சேனல் நீங்க எல்லாம் வந்து பேசுங்க. நீங்க தான் வந்து கொஞ்சம் மனசாட்சியோடையும் பேசுறவங்கள உங்களுக்கு இது கிடைக்குதுன்றதுக்காக எல்லா பெண்களும் என்ன பேசுறாங்களோ அப்படி அதெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்து தானே நீங்க தானே போடணும். உங்களை நம்பி தானே நாங்க வாங்கி பேசுறோம், நீங்க தானே பார்த்து போடணும். தங்க நினைச்சு தளபதி வந்து இப்போ பெரம்பூர் தொகுதியில் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எப்படின்னா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவர் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரசிகராக இருந்து இப்போ அரசியல் வந்ததுனால வந்து அவர் இன்னைக்கு பார்க்கறதுக்கு எனக்கு சூழ்நிலை கிடைச்சிது. இதுக்காக வேலையில் லீவ் போட்டுலாம் வந்து பார்த்தேன். ரொம்ப கிட்ட பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. அவர் வந்துன்னா ஒரு புது மாற்றம் ஏதாவது நடக்கணும். ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். அவர் தான் ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் கிடைக்கும்ன்ட்டு. அதனால அவர் வந்து இல்லாத மக்களுக்கு எல்லாம் நல்லதா செய்யணும். எல்லாமே செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதி வந்து பெரம்பூர் தொகுதியில் நிக்கிறேன்னு இருக்காரு. இன்னைக்கு முதல் முறையா பிரச்சாரத்துக்கு பெரம்பூர் வந்திருக்காரு. தளபதியை பாத்தீங்களா? நான் பார்த்தோம்மாவா என்னன்னா கேக்குறீங்க? செம்ம ஜாலி, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க வந்து ஒரு ராயபுரத்துல இருந்து வரோம், வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா நாங்க போய் பார்த்திருக்கோம் அண்ணனை. ஆனா இன்னைக்கு எங்க பக்கத்துல பெரம்பூர் வராருன்ட்டு நாங்க வெயிலும் பார்க்காம எதுவும் பார்க்காம கட்ட வீட்டுல இருந்து வந்து அண்ணனை பார்க்காதே இடத்துல அவர் எங்க போற ஒரு இடமா நாங்க போய் பார்த்தோம். எங்க அண்ணன் ஒரு இடத்துலயும் எல்லாரும் கை அசைச்சு யார் மனம் கோணாம எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் நல்லா இது பண்ணாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க அண்ணனை பார்த்தது. அவர் பேசினது ஒண்ணு எல்லாம் கேட்டிருப்பாங்க. என்னன்னா காம்படிஷன் சொன்னாங்க டிஎம்கேக்கும் எங்களுக்கும். அங்க எல்லாம் நீச்சல் வச்சுனுக்குறாங்களாமே, யாரும் ஆளை காணுமாமே. நிஜமா நினைக்கவே இல்லை. நான் ரெண்டுத்தையும் போட்டு தராசுல வச்சு பார்த்தா தெரியும் இப்ப யாருக்கு எல்லாருக்கும் அள்ளு இருக்காது. இப்போ எங்க அண்ணன் வரப்ப கூட்டத்தை பாத்தீங்கல்ல, வெயில் பார்க்காத பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் குழந்தைங்க எல்லாரும் போனத
இதுதான் எங்க அண்ணனோட மாசு. பாத்தீங்கல்ல, வெளியே வா நீங்களா வந்த உடனே பாத்தீங்கல்ல, அவரும் தானே வெளியே வந்தாரு. இதே வெயில் தானே அங்கேயும் அடிக்குது, ஏன் ஒருத்தரையும் காணோம்? அதான் எங்க அண்ணனோட மாசு. இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? கேரளால இருந்து தானே வரோம். கேரளால இருந்து தான் அண்ணனுக்கு வேண்டி gift கொண்டு வந்தோம். ஸோ பெரம்பூர் வந்தா கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன், கொடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா. கேரளால இருந்து நீங்க வரனாக்கா? கேரளாலே அண்ணனுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம். கேரளால நான் மட்டும் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுக்கு அளவே இல்லாத கணக்கு நிறைய ஃபேன்ஸ் கேரளால இருக்காங்க. அண்ணன் லாஸ்டா ஒரு 2 years முன்னாடி கோட்டு பட ஷூட்டிங் வந்திருந்தப்போ கூட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு வாங்கி வந்திருக்கீங்க? அதாவது அண்ணன் இங்க பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது நம்ம வட சென்னையில. ஸோ இங்க வந்து அண்ணனுக்காண்டி பிரச்சாரம் பண்ணலாம். எனக்கு வந்து ஓட்டு, நாங்க எல்லாமே கேரளா தானே. அப்போ அங்க 9ஆம் தேதி எலெக்ஷன், அதை விட்டுட்டு இங்க எங்க அண்ணனுக்கு வேண்டி ஒர்க் பண்றதுக்காண்டி கேரளால இருந்து இப்போ சென்னை வந்திருக்கோம் பிரச்சாரத்துக்காக. ஆக்சுவலா ஜெயிக்கணுங்க. ஏன்னா இது வரைக்கும் அமைதியா தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ பெண்களை பத்தி எதுக்கு இப்படி ஒஸ்டா பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் கேக்குறேன், ஸ்டாலின் சார் மேல ஒரு மரியாதை இருக்கு, அப்படிலாம் நான் தப்பு சொல்லலாம். இப்போ பெண்களை பத்தி இப்படி பேசுறாங்கல்ல, அவரு ஏன் வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு? அப்படியே அமைதியா இருக்காரு. ஏன் அவங்க ஆளுங்க வந்து வெளியே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்க, அவருக்கு மறைமுகமா இருந்தப்போ இப்ப நேரடியா எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? எவ்வளவு பேட்டியில என்னெல்லாம் பேசுறாங்க. என்ன இது கொடுத்தா வாங்கிட்டீங்க, அதை கொடுத்தா வாங்கிட்டீங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்களா? அப்படி பேசலாமா தரம் தாழ்ந்து? இல்ல இப்ப பெண்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப திமுக ஆட்சி கண்டிக்க மாட்டேங்குது, புரியுதுங்களா? இப்போ கண்டிக்கல திமுக ஆட்சி. பொன்ராஜ்ன்றவர் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உண்மையில ரொம்ப தப்பான விஷயங்க. அவருக்கு சப்போர்ட்டா சேக்குவார் ஒருத்தர் வராரு, சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு வராரு. என்னது இது? பெண்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா? பொன்ராஜ் சப்போர்ட்டா வந்து சொல்றேன், சாட்டை திருமுருகனும் பேசிட்டு இருக்காரு, சீமானும் பேசிட்டு இருக்காரு. சீமான் சார் ரொம்ப மோசமா பேசுறாரு. அவரு என்ன கொடுத்தாலும் என்னங்க புளிய குத்தா வாங்கிப்பாங்களா யாராவது? அறிவோட பேசுறாரு அவரு, அறிவோட பேசுறாரு அவரு. கேட்கலாமா இந்த வார்த்தை? சொல்லுங்க. அதோட நிறுத்தினாரா? பொன்ராஜ் பேசுறது நியாயம். அது எப்படிங்க நியாயமாகும்? டிவிகே பெண்களை தப்பா பேசுவீங்களா? அப்ப மத்த கட்சியில இருக்கிற பெண்களா ரொம்ப நல்லவங்களோ? தளபதி வந்து நிக்கிறாரு சொன்னோட சாட்டை திருமுருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, அதிகம், அதனால தான் அங்க போய் நிக்கிறாரு, அவங்க ஆளுங்க இருக்கிற இடத்துல பார்த்து நிக்கிறாருன்ற மாதிரி. அதுக்கு நீங்க நான் எங்க கொள்கையே பாத்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு, அனைவரும் சமம்னு சொல்லிதான் எங்க அண்ணன் வந்திருக்காரு. இங்க இது கிறிஸ்டின் மட்டும் இல்ல, முஸ்லீம் மட்டும் இல்ல, இந்து மட்டும் இல்ல, நாங்க எல்லாம் ஒரே எண்ணம், தளபதியோட எண்ணம். நாங்கெல்லாம் தளபதியோட ரசிகர்கள். இங்க ஜாதியும் இல்ல, மதமும் இல்ல, எந்த பேதமும் இல்லைன்னா அவரு சொல்வா, அவருக்கு என்ன வாய்க்கு வேலை இல்லைனால சொல்றாரு. இந்த அளவுக்கு நீங்க இறங்கி வேலை செய்ய என்ன மாட்டீங்க? அவரு ஜெயிக்கணும். ஏன் பெரம்பூர்ல அவர் ஏன் நிக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் டைம் டவுட்டா இருந்துச்சு, ஏன் பெரம்பூரை சூஸ் பண்ணணும். உண்மையில நேர்ல இந்த இடத்த வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது ஏன் இந்த இடத்த அவர் சூஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப ஏழை எளிமை மக்கள் வந்து வாழ்ற இடமா இருக்கு. ஏன்னா நான் ட்ரிவாண்ட்ரம் சிட்டியில வாழ்ற ஒரு பொண்ணு. அங்க அதை பேஸ் பண்ணி பாக்குறப்போ இந்த ஏரியால ரொம்ப சின்ன சின்ன வீடு, ரொம்ப ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படி சொல்ற, வீடே ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. அதை பார்க்கும்போதே புரியுது. இதை கண்டிப்பா அண்ணன் டெவலப் பண்றதுக்காக தான் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ரியலைஸ் பண்ணி எந்த இடத்துல வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சூஸ் பண்ணியிருக்காரு. விஜய் நம்ம இவ்வளவு நம்பிக்கை வைக்க என்ன காரணம்? அவரு இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்துல, அதாவது ஒரு மனுஷன் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு சமூக சேவை எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு. ஸோ பக்கத்து ஸ்டேட்டான கேரளா, நாங்க 2080 ஃபிளட்ல மாட்டினப்ப கூட எங்களுக்கு கோடிக்கணக்கா கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. இப்போ எங்க தங்கி எங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பீங்களா? ஆமா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்க அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க வட சென்னையில. இப்ப எங்க தங்கி இது மாதிரி வந்து பிரச்சாரத்துக்கு போறீங்க? என்னோட அக்கா வீட்டுல, அதாவது வட சென்னை, அதாவது அக்கானா எங்க தளபதி ரத்தத்துல இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு அக்கா ராஜலட்சுமி, அவங்க பேரு ராயாபுரத்துல மகளிர் அடியில இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல தான் இருக்கு. அவர் ஏன் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு? அவரை விமர்சனம் பண்ணி ஃபேமஸ் ஆகணும். இப்ப அதெல்லாம் அதுதான் சம்பளம், அதுதான் சாப்பாடு அவங்களுக்கு. எங்க தளபதியை நாங்க காட்ட வேணாண்ணா, இவங்களே காட்டினுங்கிறாங்க. நான் போதும், இதுக்கு மேல என்ன நாங்களா விமர்சனம் பண்ணோம்? அவங்க ஒரு டெய்லி அவங்களுக்கு சோறு, எங்க அண்ணனை நினைச்சு 4 பேர் வாழறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அண்ணா அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தமிழக வெற்றி காலத்துல இருக்க பெண்கள்லாம் விபச்சாரின்னு சொன்னாரு. அவர் அவங்களெல்லாம் தற்கூரி என்ன பேச தெரியாம பேசுறாங்க. ஆனா நாங்க பேச தெரியாம அந்த பொண்ணு பேசி இருந்தாலும், நீ நல்லா படிச்சவன் தானே, நீயும் தற்கூரி தானே, எல்லா பெண்களையும் ஒட்டு மொத்தமா விபச்சாரி சொன்ன நீயும் தற்கூரி தானே, நீ எங்களை சொல்லாமா? எல்லா குடும்பத்துல இருந்தும் வீட்டுல இருந்தும் குழந்தைங்களை விட்டு எல்லாரும் குடும்பத்தோட இங்க செய்யறோம் அரசியல். சும்மா இல்ல, எங்க அண்ணனுக்காக நிக்கிறவங்கள மாதிரி. அண்ணா இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா,
உண்மையா சொல்லுங்கண்ணா, காந்தி தாத்தாவை தாத்தான்னு கூப்பிட்டோம், நேரு மாமாவை மாமான்னு கூப்பிட்டோம், எங்க அண்ணனை தாய் மாமன் கூப்பிடுறோம், அண்ணன்னு கூப்பிடுறோம், புள்ளன்னு பாக்குறாங்கண்ணா. யாருன்னா தனக்கு தானே பேர் வச்சுப்பாங்களாண்ணா? அப்பா ரோட்ல போற வரவனா அப்பன்னு கூப்பிட முடியுமா? அம்மா இதோ அந்த அம்மா போறாங்க, அம்மா என்னம்மா கேட்கலாம், அந்த அக்கா போறாங்க, அக்கா என்னக்கா கேட்கலாம், தம்பி என்னப்பான்னு. அப்பா எப்பா போற வரவன்லாம் கூப்பிட முடியுமா? உணஞ்சுன்னு இருக்காங்க தெரியுங்களா, அவங்க கூட இருக்கிறவங்க நிமிந்து ஐயா அப்பா எல்லாம் கூட முடியாது ஐயா, என் வீட்டு புள்ள எப்படி அவன் அப்பான்னு கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டுதான் அந்த பேரை அவர் தூக்கி போட்டிருப்பாரு. இப்ப நம்ம சேஃப்டியா நம்ம இருந்தாதான் தளபதி மேல கெட்ட பேர் வராம இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அப்பதான் நல்லது. இல்ல நம்மளும் போய் பார்க்க போறோம் சொல்லிட்டு போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு பேர்னா அண்ணனுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் போய் விழாதீங்க, போயிட்டு ஓடி போய் விழாதீங்க. தளபதி இனிமேல் நம்ம பார்க்கதான் வர போறாரு, நம்ம கூட தான் இருக்க போறாரு. இனிமேல் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்க போறாரு. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாவே பாருங்க. பெரம்பூர் தொகுதியில் தான் நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நின்னா இங்க எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாறும்ண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா கூட ஒரு ட்ரைனேஜ் வசதி இல்லை. இங்க குடிக்கிற தண்ணி கூட காவா தண்ணியா கலந்து வருது. இங்கெல்லாம் எந்த வசதியுமே இல்லை இந்த இடத்துல. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே பட்டா இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் இருக்காங்க. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா இங்க மாறும்னு நாங்க நினைக்கிறோம். ஜூலி வந்து தளபதிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரம்பூர்ல, அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க எதுக்கு ராயபுரத்துல இருந்து இங்க பெரம்பூருக்கு வந்தோம், அந்த மாதிரி சொன்னாங்களே, அண்ணன் வரப்போ அந்த மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, அவளை வந்து பார்க்கதான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு மரியாதை இல்லாம பேச்சு என்ன பண்ணிட்ட நீ? நான் கேட்கறேன், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு, நீ என்ன பண்ணிட்ட? ஜல்லிக்கட்டுல நாங்களும் தான் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஏதோ நீ மட்டும் தான் போராட்டம் பண்ண மாதிரி ஜல்லிக்கட்டு ஜூலி வச்சுக்கிற. நாங்களும் அந்த இடத்துல வந்து 5 நாளும் அங்க சோறு தண்ணி இல்லாம உக்காஞ்சி எல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். ஏதோ நீ மட்டும் தான் ஜல்லிக்கட்டுல இருந்தா மாதிரி ஜல்லிக்கட்டு ஜூலி வேற. பாரு தம்பி, தேவையில்லாம அண்ணனை போய் வாடா போடா சொல்லின்னு இருக்குது. உனக்குதான் பேச தெரியல, நான் எங்களுக்கு எல்லாம் பேச தெரியும். அது ஒரு மூஞ்சி, அது ஒரு மொசர கட்டை. நாங்க பேசக்கூடாது சொன்னனால கம்முன்னு இருக்கிறோம். தேவையில்லாம எங்க கிட்ட எல்லாம் வச்சுக்காத. ஜூலி வந்து விஜயானனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க பெரம்பூர்ல. இன்னைக்கு அண்ணன் வந்தாரு, நானும் வருவாங்கன்னு பார்த்தா வரல. அண்ணா எவ்வளவு தைரியமா பேசுனாங்க அவங்க. அவங்கள மாதிரி இல்ல, கீழ்த்தரமானவங்க கிடையாது மரியாதை இல்லாம பேசுறதுக்கு. எங்களுக்கு எங்க அண்ணன் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு இன்னைக்கு ஐயோ நீ நிக்கிற இடத்துலதான் நான் வருவேன் சொன்னேன். எங்கம்மா ஆளு அட்ரஸே காணும், நாங்களும் தெருவா சுத்திட்டோம், சந்தா சுத்திட்டோம், உன்னை எந்த தெருவுலயே பாக்கலையம்மா, நீ இருக்கிற இடத்துலதான். இன்னைக்கு காலையில சொல்லுது வாடா பாப்போம். நீ யார சொல்ற? நீ வாடான்னு நீ யார சொல்ற? உனக்கு இதான் மரியாதையா? நீ படிச்சிருக்கியா? உனக்கு நாலேஜ் இருக்கா? உன் கட்சியில அதான் சொல்ல பாரு. யாருக்கு இப்ப சொன்ன என்ன சொல்லுச்சு? டிஎம்கே உங்கள் சின்னம் உதயசூரியனா? அதுதான் தெரிஞ்சிச்சு. கள்ளம் கபடி இல்லாம நீ ஆடுற நாடகம், நீ வாங்கின பணம் எல்லாம் அப்பனமா வெளியே வந்துடுச்சு. உன்னால முடிஞ்சா பெரம்பூருக்கு நீ வா. எங்க அண்ணன் என்ன உனக்கு எங்க அண்ணனுக்கு நான் வேலை இல்லை, வெட்டி இல்லை நினைச்சுக்கினியா? அண்ணனை பார்த்தோம், 3 times பார்த்தோம், 3 இடத்துல போயிட்டு நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் வெளியே வரலன்றாங்க. இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்துட்டாரு. ஆனா என்ன ஒரு பயமா இருக்குன்னா, இதை வச்சு என்னென்ன ரூல்ஸ் போடுவாங்கன்னு தெரியல. அண்ணனை எந்தெந்த விதத்துல வந்து அவரை தடை போட போறாங்கன்னு தெரியல. அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அமைச்சர் சேகர் பாபு அவர் சொன்னாரு, பெரம்பூர் வந்தா என்ன பிரளயமா வரப்போகுதுன்னாரு. இன்னைக்கு பாப்பாரு அவர் பிரளயம் வரதா இல்லையான்ட்டு. இதே நியூஸ் சேனல்ல லைவ் ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முதலமைச்சர் வராரு, ஒரு பக்கம் அண்ணன் வராரு, 2 பேருக்கும் போடுறாங்க. இதுல இருந்தே மக்கள் பார்த்துருப்பாங்க டிவில யார் பக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதே டிஎம்கேவோட கோட்டைன்னாங்க. இதே அண்ணன் இங்க நிக்க போறாரு, ஜெயிக்க போறாரு. இந்த சென்னையில அண்ணனோட கோட்டையா மாறப்போகுது. கண்டிப்பா அதை மாத்த முடியாது. ஆனா இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நியூஸ்ல என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது சொல்றவங்க 1000 சொல்லலாம், அவருக்கு அதெல்லாம் கிடையாது. ஜெயிக்கிறவங்க எங்க நல்லா ஜெயிப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற காரணம் கிடையாது. இதை வச்சு பேசணும். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு எங்க இருந்தாலும் ஜெயிக்க வேண்டியதுதான். ஒரு கிரவுண்ட்ல ஓட்டப்பந்தயம் ஓடனா 10 பேர் வரனா ஓடுறதுக்கு ரெடியா இருக்கணும். வந்து இவன் சரியில்லை அவன் சரியில்லை குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஓடி ஜெயிங்க எதா இருந்தாலும், அவ்வளவுதான். ஃபீல்டுக்கு வந்துட்டு ஜெயிச்சுதான் காட்டணும். ஓகே, நீங்க நம்ம குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறாரு. அவரை எதிர்த்து நம்ம டிவிக்கேல நிக்கிற வேட்பாளர் வந்து ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குண்ணா. அதாவது
எல்லா இடத்துலயுமே தளபதி விஜய் மட்டும் தான் வந்து அவரோட முகத்துக்காக தான் எல்லாம் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இப்போ குளத்தூர் தொகுதியில வேற யாரோ ஒருத்தர் நின்னா தெரியாது, அது வந்து தளபதி முகத்துக்காக போடுற ஓட்டு எல்லாமே. எல்லாமே வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தர், நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதனால கண்டிப்பா வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. இத என்ன கேட்டா ஸ்டாலின் சார் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். அவர் எடுக்கல. அவரு வந்து இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லல. இதுல எங்க தளபதி ஏன் பேசலன்ற கேள்வி கேக்குறாங்க. அவர் பேசினாரா? இப்போ நான் கேக்குறேன், அவர் ஏன் வெளியே வந்து பா என் மக்களை பத்தி என்ன ஓட்டு போட்டு ஏங்க நானும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க அவரை. போன வாட்டி அவரு முதல் முறையா வராரு, வாய்ப்பு கொடுக்கணும். யாரா இருந்தாலும் முதல் முறையா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஓட்டு போட்டேங்க அவருக்கு. இப்ப ஏங்க அவர் வெளியே வந்து இப்ப எலெக்ஷன் வர நேரத்துல வெளியே வந்து பா பேசுனது தப்பு அப்படின்னு ஏன் கண்டிச்சு ஸ்டெப் எடுக்கல? எடுக்கணும்ல அவரு. ஏன் எடுக்காம அமைதியா இருக்காரு? இப்ப அமைதியா இருக்கிறதுனாலே பெண்கள் நான் என்ன விட்டுருங்க, எல்லா பெண்களுக்குமே நான் சொல்றேன், அமைதியா இருந்தா அவர் நம்புறது வேஸ்ட். எதுக்கு அமைதியா இருக்காரு அவர்? ஏன் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணல? நான் இதுக்கு வரல அப்படின்னா அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வராங்க வரல. ஆனா கூட இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு பிரச்சனை போது வராரு பாத்தீங்களா, அவர் தாங்க தலைவர். இந்த மாதிரி வந்து இப்போ தளபதி வந்து பெரம்பூர்ல நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சாட்டை துறைமுருங்க அது வந்து நேத்தே வந்து நான் சொல்றேன், பெரம்பூர்ல வந்து கிறிஸ்துவர் வகுப்பு தான் அதிகமா இருக்கு, அதனால வந்து அவர் அதனாலதான் அங்க நிக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு மதத்துக்குள்ள அடக்க பாக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? நான் ஒரே இடத்துல முடிக்கணும்னா சாட்டை முருகன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன விளக்கம் கொடுக்கணும். அவங்க ஒரு ஆளாவே நான் மதிக்கலைங்க. உண்மையா சொல்லணும்னா இவங்களை பத்தி பேசவே விருப்பம் இல்லை, அந்த அளவுக்கு வசதி. ஓகேங்களா? இவங்களை பத்தி எல்லாம் பேசவே நாங்க விரும்பல. இதுல வந்து மத அரசியல் பண்றது, ஜாதி அரசியல் பண்றது, இதெல்லாம் எப்ப இவங்க விட போறாங்கன்னு தெரியல. தளபதி வந்து எல்லாருக்குமே பொதுவாதான் இருக்காரு. மதத்தையோ ஜாதியோ மனுஷங்களை எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு தான் அவங்க கொள்கையே. அதனால இத பத்தி மதத்தை பத்தியோ ஜாதியை பத்தியோ நீங்க மறுபடியும் எடுத்துட்டு வர்றது ரொம்ப தப்பான விஷயம். அதை பத்தி பேச வேண்டாம். 2026 கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. கண்டிப்பா தளபதி தான் வருவாரு, மக்கள் வர வைப்பாங்க. எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. தளபதி மக்களுக்காக வந்திருக்காரு, மக்கள் தளபதிக்காக செய்வாங்க. தளபதி கண்டிப்பா ஜெயிச்சிருவாரா? கண்டிப்பா அவர் தான் வருவாரு. சிஎம்னாலே அவர் மட்டும் தான் வருவாரு. அடுத்தது அந்த ஜெனரேஷன்ல இருந்து அவர் மட்டும் தான் சிஎம் இருப்பாரு. ஸ்டாலின்லாம் வரவே மாட்டாரு. டிவிகே மட்டும்தான். டிஎம்கே ஒரு தீய சக்தி. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. தளபதி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. மக்கள் கூட்டம் எப்பவும் போல அடக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க. அதாவது எல்லா தம்பிங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அண்ணன் வெளியே வந்தாலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம தான் அண்ணனுக்கு ஒத்துழைப்பு தரணும். எல்லாருமே இனிமே அண்ணன் வெளியே வர போறாரு, எல்லாரையும் பார்க்க போறாரு. இனிமே நமக்காக தான் அவர் வந்திருக்காரு. எல்லா இடத்துலயும் அவர் நம்ம பார்க்க போறோம். தயவுசெய்து தம்பிங்க எல்லாருக்கும் ஒரே ஒன்று சொல்லியிருக்கோம், பைக்ல போறவங்க, பின்னாடி ஓடுறவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட், சரிங்களா? இது நமக்காக, நம்ம சேஃப்டிக்காக, அண்ணனுக்காக. நம்மளால ஒரு கெட்ட பேர் கூட அவருக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம பண்ற எல்லா நல்லதும் அண்ணனை தான் செய்யறோம், பண்ற எல்லா தப்பும் பாத்தீங்கன்னா அது அண்ணனை தான் செய்யறோம். அதனால பின்னாடி வர எல்லா தம்பிங்களுக்கும், அண்ணன் தம்பி எல்லாருக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், தயவு சேர்ந்து இந்த பைக்ல ஆஷா ஓட்டுறது, சரிங்களா? பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம தான் அண்ணனுக்கு ஒத்துழைப்பு தரணும். இதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்.